இப்போ நம்ம ரவா லட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம உருண்டை பிடிச்சது எல்லாமே நல்லா கெட்டியாக எவ்வளோ ஜூஸியாக எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப ஏலக்காய், இப்போ முந்திரி, திராட்சை, பாதாம் இது எல்லாமே நான் இந்த மாதிரி சீச்சு எடுத்துக்கிட்டேன். முழுசாக போட்டுவிட்டோம்னு சொன்னால் பிள்ளைங்க வந்து பிறக்கி எடுத்துடும். அதனால் இது மாதிரி சீச்சு எடுத்திருக்கேன். அது கூடவே நெய் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சர்க்கரையை பொடி பண்ணிக்குவோம். ஒரு மிக்சி ஜாரில் கொட்டிக்குவோம். அது கூடவே ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து இப்போ நல்லா பவுடர் ஆக்கிக்குவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாய் நல்லா சூடாகட்டும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். இதில் நம்ம இப்போ கட் பண்ணி சீச்சு வச்சுருக்கோம்ல, இந்த முந்திரியையும் பாதாமையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அது கூடவே இந்த திராட்சையும் சேர்த்துக்குவோம். ரொம்ப கருக விடக்கூடாது, மீடியமான தீயிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அதே கடாயில் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை அது கூட வறுத்து எடுத்துக்குவோம். இது நல்லா மிதமான தீயிலே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தீயை வேகமாக வச்சோம்னா ரவாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால் ரவா லட்டு கலரே வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி மிதமான தீயிலே வச்சு நல்லா இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ இருந்ததுக்கு இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம எடுத்து சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ அதையும் நல்லா ஒரு கிளறி விட்டுருக்குவோம். பார்க்கையில் கட்டிப்பட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கிளறி விட்டாச்சு. ரொம்பவே வாசமாக இருக்குது. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, முந்திரி, திராட்சை, பாதாம் இது எல்லாமே அது கூட சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு விடுவோம். அடுப்பு வந்து லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. ரொம்பவே சிம்மில் வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் இதே இதில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளால் உருட்ட முடியாது. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வறுத்து வச்சுருக்கிறது எல்லாமே இந்த இதில் சேர்த்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்குவோம். ரொம்பவே கம்மியாக. இப்போ நல்லா நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கிறதுல இப்போ நல்லா காய்ச்சி பால் ஆற வச்சுருக்கோம். அதை அது கூட மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதுக்குள்ளே தேங்காயும் சேர்த்துக்கிறாங்க. தேங்காய் சேர்த்து நம்ம பிசையும் போது என்னாகுன்னா தேங்காய் மிட்டாய் டேஸ்ட் தான் இருக்கும். நம்மளோட ரவா லட்டு டேஸ்ட்டு இருக்காது. அதனால் இப்போ இந்த மாதிரி நல்லா இது எல்லாத்தையுமே பரட்டி விட்டுக்கணும். இது நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா அழுத்தி உருட்டணும்னு சொன்னால் நல்லா உருட்டிடும். இப்போ கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு இதாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லாவே இறுக்கம் கொடுத்துரும். நல்லா இப்படி இருக்கும்போது
இப்போ நம்ம ரவா லட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம உருண்டை பிடிச்சது எல்லாமே நல்லா கெட்டியாக எவ்வளோ ஜூஸியாக எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நல்லா முழுன்னு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி. நம்மளோட சேனலில் தீபாவளி காரம் ஸ்வீட்ஸு எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.